திருச்செந்தூர்ல ஒரு டேட்டா சென்டர் அமைக்க போறேன்னு சொல்லி ஒரு நிறுவனம் 10,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன தெரியுமா? லைட் ஹவுஸ் ஸ்கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் 10,000 கோடி ரூபாய்க்கு டேட்டா சென்டர் அமைக்க போவதாக இந்த 1 லட்சம் கோடியில 10,000 கோடிக்கு இந்த நிறுவனம் மட்டுமே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்டையும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி கீர்த்தனா அவர்கள்ட்டையும் போட்டிருக்காங்க. நம்ம கேள்வி தெரியுமில்ல, இந்த லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு மொத்தம் 4 மாசம் ஆகுது. பிப்ரவரி 2026 தான் இந்த நிறுவனமே ஆரம்பிச்சிருக்காங்க. பிப்ரவரி 2026 ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தமிழ்நாட்டில் வந்து பண்ணக்கூடாதா? அழகா பண்ணலாம். இந்த நிறுவனத்துடைய ஷேர் கேபிட்டல், அதாவது மூலதனம் சொல்லுவாங்க இல்லையா, மொத்தமாக 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் வைத்திருக்கிற ஒரு நிறுவனம் 10,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுது. சரி, இதுக்கு ஒரு தாய் கழகங்கள் மாதிரி இதனுடைய ஆர்ஜின் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அது யாருன்னு பார்த்தா ஃபின் ஹாரிசன் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். வெங்கட்ராமன் அப்படிங்கிறது அதோட டைரக்டர் இருக்கார். நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, 2 காமன் டைரக்டர்ஸ். இந்த ஃபின் ஹாரிசன் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட்க்கும் இந்த லைட் ஹவுஸ் ஸ்கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட்க்கும் காமனான டைரக்டர்ஸ். சரி, அந்த நிறுவனம் வந்து பெரிய நிறுவனமா 2010 இருந்து செயல்படுது. மும்பை பேஸ்ட், அப்புறம் கர்நாடகா எல்லாம் இருக்காங்க, சென்னையில வந்து இருக்காங்க. இந்த பர்டிகுலர் லைட் ஹவுஸ் ஸ்கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் சென்னை திருவள்ளூர்ல செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய தாய் நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து 2010 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுவும் பெரிய நிறுவனம் கிடையாது, பெரிய லெவலில் வெற்றி பெற்ற நிறுவனம் கிடையாது. ஆனா அந்த நிறுவனம் தான் 1 லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டல் காட்டிய நிறுவனம் 10,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகுது. ஊசியை வச்சு குத்துறான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து